மகாதேவ், லீவு நாளில் எதையாவது நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சத் விஷயங்களா ஏதாவது முயற்சி பண்ணலாங்கிறது மகாபாரதம் படிச்சுன்னு வர சந்தோஷம். நிறைய விஷயங்களை குழந்தைகள்லாம் இந்த லீவு நாளில் அந்த நேரத்தை பயனுள்ளதாக்கலாம். அந்த காலத்தில் தாத்தா பாட்டி சொல்லிட்டு இருந்தா, இப்போ நம்ம பார்த்தால தாத்தா பாட்டியெல்லாம் எங்கேயுமே சேர்த்து வச்சுக்கிறது கிடையாது. தாத்தா பாட்டி எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி பாரதம் சம்பந்தமா அவ படிச்ச வரைக்கும் நான் சின்ன புஸ்தகமா எடுத்து கொடுத்தேன், இதை படிச்சு பாரு அப்படின்னு. பெரிய பெரிய புஸ்தகங்கள் கொடுத்த உடனே கீழே வச்சுட்டா. ஒரு சின்ன புஸ்தகம் எடுத்து கொடுத்த உடனே அவளுக்கே நிறைய அதில் தேடுதல் இருந்தது. என்ன சொல்றான்னு கேட்போம். அவள் அனுபவிச்சதை குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு நாங்கள் சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறத பதிவு பண்ணி உங்கள்கிட்ட போகணும். வாழ்த்துங்கள் வளருவதற்காக. சந்தோஷி. சாதாரணமா மகாபாரதத்தை பத்தி பேசினா எல்லாரும் ஒரு ஒரு ஆளோட கஷ்டத்தை தான் சொல்ல பார்ப்போம். ஆனா நம்ம மோஸ்டா மகாபாரதத்தை பத்தி பேசினாலே அந்த பொம்பளைகளோட பட்டியல் தான் பெருசா வரும். ஏன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு பத்தினி ஒரு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டிருப்பா. அவ கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாத, அவளுக்குள்ள இருக்கிற துயரத்தை வெளில காட்ட முடியாது. ஆனா மகாபாரதத்துல பார்த்தேன்னா ஆம்பளைகளை விட பொம்பளைகளுக்கு தான் நிறைய கஷ்டம். முதலேருந்து ஆரம்பிச்சோம்னா கங்கை வந்து சந்தனு மகாராஜாவோட இருந்திருப்பா. சீனே அதான் காட்டியிருப்பான். காட்டும் போது என்ன ஆகும், கங்கை வந்து ஒரு குழந்தையா பொறுக்கிறத வந்து கங்கா நதியில போடுவா. இதை பார்த்துட்டு சந்தனு வந்து கேட்பார், நீ ஏன் எல்லாத்தையும் போடுற? இப்படி நம்ம பெக்கிற குழந்தை எல்லாம் அப்படி போட்டா என்ன நியாயம்? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ ஒரு தாயா இருந்துட்டு இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லுவார். ஆனா இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது வந்து சந்தனுக்கு தெரிஞ்சிருக்காரு. அவர் அப்படி சொல்லும் போது கங்காவோட மனசுல எப்படி இருந்திருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகாதா? இப்ப நாமளே வந்து வேற யாரும் நம்ம ஒரு ஆள் திட்டுறா, அது நாம நல்லதான் செஞ்சிருப்போம், ஆனா அவளுக்கு தெரியல அப்படிங்கிற போது நாம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரிதான் கங்கை முதல்ல ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம லைன்ல வந்தோம்னா சத்தியவதி. வந்து கங்கை, நெக்ஸ்ட் வந்து சத்தியவதி. 2 வைஃப் வந்து சந்தனு மகாராஜா. அதுல கங்கை வந்து இந்த ஒரு சபதம் போட்டிருந்தா, அந்த ராஜா வந்து இதை ஃபாலோ பண்ணணும், இந்த லிஸ்ட் ஃபாலோ பண்ணா நான் அவங்களோட இருப்பேன், நீங்க ஃபாலோ பண்ணாம இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அவங்கள விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த பட்டியல் அதான் அந்த அவங்க சொன்ன ப்ராமிஸை அவர் மீறிட்டார். ஸோ அதனால கங்கை வந்து இவர் அவங்க சொன்ன மாதிரி இவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. பட் ஆனாலும் இவங்களோட புத்திரன் பீஷ்மரை நல்லா எல்லா கலைகளையும் வல்லவரா ஆக்கிட்டு சந்தனோட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் சத்தியவதிக்கு என்ன ஒரு கஷ்டம்? ஒரு கஷ்டம், அவங்கதான் நல்லாதான் இருந்தாங்க, ராஜாவை கூட நல்லா ஆண்டாங்க ராஜ்யத்தை அப்படின்னு சொன்னான். ஆனா சத்தியவதிக்கு என்னன்னா, அவங்க வந்து கொஞ்ச நாள் அரசாண்டுட்டு வெளியில போயிருப்பாங்க. ரொம்ப நாள் வந்து அரசாங்கத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க, வெளியில போயிடுவாங்க. ஏன்னா எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்க போகுது, இது மாதிரி பெரிய மகாபாரதத்துல பெரிய போர் எல்லாம் நடக்க போறதுங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே ஒரு ரிஷி சொல்லியிருப்பாரு. அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி வரும், ரிஷி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க வந்து ராஜாங்கத்துக்குள்ள இருந்தா இன்னும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் கேட்டுச்சுன்னா அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிரும்னு அப்படியே வெளியில போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அம்பிகை அம்பாரிகை 3 பேர் இருப்பா. இதுல வந்து அம்பிகையும் அம்பாரிகையும் சத்தியவதியோடைய பேர்வா. ஏன்னா இந்த விஷயம் அவளும் வந்து கல்யாணம் ஆகி அவளும் புருஷனை இழந்து அப்புறம் இவாளோட போயிடுவான் சத்தியவதியோட. பட் ஆனா அம்பையோட விஷயம் பார்த்தேன்னா கஷ்டமா தான் இருக்கும் கேட்க. பீஷ்மர் வந்து எல்லாத்துலயும் பெரியவரா இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த விஷயத்துல வந்து பீஷ்மர் இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு அரசன்ட்ட அந்த ஒரு இப்ப வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கானா, அந்த பொண்ணை வந்து இவர் அரசனை தோக்கடிச்சு அந்த பொண்ணை ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இவர் அரண்மனைக்குள்ள வச்சுட்டு இவர் பார்த்துட்டு, பட் ஆனா இவங்களுக்கு வேற ஆள் மேல ஆசை இருந்து அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒத்து வந்து, பட் ஆனா
அந்த அரசர் வந்து அவர் பீஷ்மர் ஜெயிச்சு ஒரு பொண்ணை வேற ஆள் ஜெயிச்சு என்னாலாம் கட்டிக்க முடியாது, என்ன பேசுவா அரசாங்கத்துல அப்படின்னா அவரு நினைச்சார். அதே மாதிரி அந்த அம்பையோட மனசு எப்படி இருக்கும், இந்த பீஷ்மர் அவ எவ்வளவு தடவை திரிஞ்சுட்டு வந்தா, அவளுக்கே அவ கஷ்டம் அவளுக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் அவ இன்னொரு வடிவம் இன்னொரு லைஃப் அவளுக்கு வந்து சிவபெருமான் கொடுத்துருப்பார். அது வந்து ஒரு ஸ்டோரி வரும். என்னன்னா சிவபெருமான்கிட்ட தவம் இருப்பா. முதல்ல வந்து முருகன்கிட்ட இருப்பார். முருகன் வந்து ஒரு மாலை கொடுப்பா. அந்த மாலை வந்து யார் கழுத்துல போய் அது இதாகுதோ அவாதான் பீஷ்மரை கொலை பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா. பட் ஆனா எல்லா ராஜாங்கத்துக்கும் போய் ஒரு ஆள்கிட்டையும் அந்த மாலையை கொடுக்க யாருமே எல்லாருக்கும் பீஷ்மரை பார்த்தா பயம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவரோட சக்தியை பத்தி. அதனால யாருமே அந்த மாலையை வாங்க மாட்டேன் அப்படின்ட்டா. இதே மாதிரியும் எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறா, யாரும் வாங்கல. அப்புறம் அவளுக்கே மனசு கோவம் வந்து ஒரு சைடா போட்டுட்டா. அந்த மாலை போட்டுட்டு அவ வந்து சிவபெருமான்கிட்ட தவம் இருப்பா. நல்ல ஒரு எப்படின்னா முருகனை விட நிறைய நாட்கள் நிறைய வருஷம் தவம் இருப்பா. அப்புறம் சிவபெருமானே வந்து இது மாதிரி இன்னொரு லைஃப்ல நீயே பீஷ்மரை கையால கொள்ளுவ அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து அவ அதுக்காக அந்த ஜென்மம் போகணுங்கிறதுக்காக நெருப்புல அவளே உள்ள போய் குதிச்சு செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அப்படி வந்தோம்னா நெக்ஸ்ட் குந்தி. நம்ம சாதாரணமா குந்தி தேவியை பத்தி சொன்னாலே எல்லாருக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அவங்க சைடு தப்பும் பண்ணியிருக்காங்க, அதே சைடு அந்த தப்பை வந்து மறைக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மறைச்சதுனாலதான் நான் நினைக்கிறேன் மகாபாரதமே உருவாகிடுச்சுன்னு. ஏன்னா குந்தி தேவி வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ரிஷி ஒருத்தவர் வந்து குந்திக்கு ஒரு வரம் கொடுத்துருப்பார். அது என்ன வரும்னா அவர் வந்து ஒரு ஸ்லோகமா சொல்லி தந்திருப்பார். அந்த மந்திரத்தை நாம வந்து சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த சுவாமியை மேல நினைச்சுன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய, அவளும் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கா. நிறைய அந்த ரிஷிக்கு உபச்சாரங்கள் நிறைய பண்ணியிருக்கா. அதுக்காக அவர் மனசு சந்தோஷப்பட்டு இந்த வரத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி இதை குந்தி ஏத்துட்டு இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கே பாலிய வயசுல என்னென்ன நடக்கிறது நம்மளுக்கே புரியாது. அது வந்து பாலியமா இருக்கும்போது நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி பாலியத்துல அவ இந்த தவறு பண்ணிட்டா. அது என்னன்னா அந்த ஸ்லோகத்தை அவர் சொல்லியிருப்பார், நீ கல்யாணம் ஆகி உனக்கு கரெக்டான டைம்ல நீ அந்த மந்திரத்தை உபதேசித்து நீ பெறலாம் அப்படின்னு இருப்பார். ஆனா அவ கொஞ்சம் பாலிய வயசுல எல்லாருக்கும் அது உள்ளதுதான், நாம அவளை தவறு சொல்ல முடியாது. அதே மாதிரி சுயம்பரத்துக்கு முன்னாடி இத வந்து அவ அந்த ஸ்லோகத்தை சும்மா சொல்லி பார்த்திருப்பா. நேரா சூரியன் இருக்கிறதுனால சூரியனை பார்த்து சொல்லி பார்த்திருப்பா. சூரியனை பார்த்து சொன்னோன்னே சூரியன் வந்துடுவார். வந்துட்டு இது மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னா, ஆனா சொல்லிட்டேன், எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு குந்தி தேவி சூரியன்ட்ட சொல்லுவார். ஆனா உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ அதனால அவர் சொல்லிட்டார், நான் எதுவும் பண்ண முடியாதுமா, ஆனா நான் ஒரு வரம் கொடுக்குறேன் அந்த குழந்தைக்கு. குழந்தை வந்து குண்டலத்தோடையும் கவசத்தோடையும் பிறக்கும். அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தை அதையே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அந்த கவசம் இருக்கும், அது உடம்போட இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம குந்தி தேவி அந்த குழந்தைய வாங்கிட்டு அதை கூடையில போட்டு தண்ணியில அனுப்பி விட்டுட்டா. இது வந்து குந்தி தேவி ஒரு தவறு தான். ஆனா இந்த தவறை வந்து நம்ம பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா பால்யத்துல நாமளே நிறைய பண்ணியிருப்போம். அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அது பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா இது அவ தெரியாம பண்றது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், குந்தி தேவி வந்து அவங்க கண்ணாலேயே அவங்களோட பையன் தான் கர்ணனை எல்லாரும் தூஷிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இறக்க குணம், நாம ஏன் இந்த தவறு பண்ணோம் சொல்ல முடியாமையும் அது மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அது ஒரு பெரிய கஷ்டம். ஒரு அம்மாவா இருந்துட்டு அவ குழந்தை வந்து கஷ்டப்படுறத பார்த்தா அந்த அம்மாவுக்கு குழந்தை மேல நாம பண்ண தப்பாலதான் அந்த குழந்தை அப்படி இருக்கு அப்படிங்கிறது இருந்ததுன்னா ரொம்ப வருத்தப்படுவான். அது வாயால சொல்ல முடியாது, வார்த்தைகள் இல்லை.
அது மாதிரி கஷ்டம் வந்து குந்தி பட்டா. குந்திக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா திரௌபதி. திரௌபதின்னு நான் சொன்னாலே உங்களுக்கே புரியும் நான் சொல்லணுமான்னு. திரௌபதியோட கஷ்டம் வந்து எல்லாரோட அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா துரியோதனன் பண்ண சதிகள், அப்புறம் வந்து கிருஷ்ணரால வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு திரௌபதிக்கு ஒரு அண்ணா தம்பி மாதிரியே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ இணைப்பா 2 பேரும் அவ்வளோ ஒரு நல்ல பாசமா பழகி நல்ல பாசமா எல்லா விஷயமும் திரௌபதிட்ட மோஸ்டா கண்ணன் சொல்லிடுவார். இப்ப அபிமன்யு சாக போறாங்கிறது முன்னாடியே திரௌபதிக்கு தெரியும். ஆனாலும் அதை நாம காட்டிக்க கூடாதுங்கிறதுனால திரௌபதி அமைதியா இருந்திருப்பா. இதெல்லாமே நம்மளுக்கு இந்த புராணத்துல சொல்லி வந்திருப்பா. இதுக்கப்புறம் திரௌபதிக்கு அப்புறம் யாருன்னு கேட்டேன்னா சுபத்ரை. சுபத்ரை என்னப்பா பண்ணா? 2வது பொண்டாட்டியா அர்ஜுனன் இருந்துட்டா அவ பாட்டுக்கு வாழ்ந்துட்டா அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு பையன், அவளோட பையன் கண்ணுக்கு நேரா சாகும் போது அவ அம்மாவுக்கு எப்படி இருக்குங்கிற கஷ்டம் சொல்ல முடியும். அதே மாதிரி அபிமன்யு இந்த போர்ல செத்து போகும்போது அவளுக்கு இருந்திருக்கும் அந்த ஒரு கஷ்டம் இல்லாம இருந்திருக்காது. அந்த நிறைய கஷ்டங்கள் நிறைய சொல்லிட்டே போலாம். மகாபாரதம்னு எடுத்தா ஒரு ஆள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டிருப்பா. ஆனா நீங்க மோஸ்டா பெரிய பட்டியல் கூட போட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பளைல எல்லாரும் பெருசா சொல்லி சாதிச்ச மாதிரி தான் காட்டியிருப்பா. பொம்பளையும் காட்டியிருப்பா. ஆனா பொம்பளையில தான் அதிகமா கஷ்டப்பட்டிருப்பா. நீங்க மகாபாரதம்னு எடுத்தீங்கன்னா அந்த மகாபாரதமே உருவானதுக்கு காரணம் சகுனி தான். ஆனா அவன் ஒரு எதிரியா இருந்தாலும் ஒரு கெட்ட புத்தியான ஆளா இருந்தாலும் அவர் இல்லாம அந்த மகாபாரதம் உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி ராமாயணத்தை எடுத்துட்டோம்னா அதுவும் பெருசா சொல்லிட்டு போலாம். அதுக்கு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா கூனி. கூனி இல்லாம அந்த ஸ்டோரியும் அந்த கதையும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. அப்புறம் நம்ம கேட்கவும் நடுவில் பத்தி வைக்கும் போது அது கோவம் வரும் நம்மளுக்கு. பட் ஆனாலும் அந்த பத்தி வைக்காம அந்த ஸ்டோரியும் நல்லா இருந்திருக்காது. அதே மாதிரி சகுனி வந்து துரியோதனனுக்கு வந்து இது மாதிரிலாம் சொல்லி தந்ததுனாலதான் துரியோதனனும் இப்படி இருந்தான். சகுனி இல்லைன்னா துரியோதனனுக்கு என்ன அதெல்லாம் அறிவிக்க போறதா? அவர் பாட்டுக்கு அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு, அதே மாதிரி திருதராஷ்டிரனையும் அவர் முதல்ல திருதராஷ்டிரன் கூட பாண்டு செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம குந்தி தேவி பாவம், அவங்க 5 குழந்தை வச்சிருக்கா, ரொம்ப பாவம் அப்படின்னு நினைச்சு அவரும் இறக்கமா இருந்தார். ஆனா துருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி பெண்கள் வச்சு போட்டு வருது, அவ்வளவு விட்டுட்டியா? காந்தாரி. காந்தாரி என்ன கஷ்டம் அப்படின்னா முதல்ல இருந்து அவ கல்யாணத்துல இருந்து எடுத்துட்டேன்னாலே ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆளைதான் கல்யாணம் பண்ணிருப்பா. அதுக்காக அவருக்கு கண்ணு தெரியலங்கிற போது இவாளும் ஒரு துணியை வச்சு கண்ணை கட்டிட்டு. ஆனா என்ன கேட்டேன்னா அவளை மாதிரி ஒரு பத்தினி இந்த உலகத்துல இருக்க முடியாது. எவ்வளோ அவ எப்படின்னா யாருக்குமே கண்ணு இல்லாம இருக்கணும்னா, இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒரு ஆள் நிக்கிறா, உன் கண்ணு எனக்கு தாமானா தருவேன். எல்லாருமே அதேதான், தரலாம் முடியாது. என் கண்ணு நானே பார்வைப்பா நல்லா தெரியுது, அவனுக்காச்சும் தர முடியுமா? அதே ஆனாலும் ஒரு புருஷன் இவர் இப்படி கூட சொல்லியிருக்கலாம், காந்தாரி எனக்கு தேவைப்படாது, இவர் கண்ணு தெரியாது, நான் வேற அரசரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றான் அந்த லாஸ்ட் நேரத்துல கூட. ஆனாலும் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அப்பா அம்மாவுக்கு பெருமையை சேர்க்கணும், இந்த நேரத்துல அவளுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவளும் அவ கண்ணை கத்திட்டு ஒரு வாழ்நாள் கண்ணு தெரிஞ்சும் அது தெரியாத மாதிரி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அது நாமளே சும்மா கண்ணை முடிந்து இவ்வளவு தூரம் நடந்து போனோம்னா போய் இடிச்சுப்போம், ஐயோ ஏயா கண்ணை முடினோன்னு இருக்கும். அது அப்புறம் பெண்களுடைய பட்டியல் தான் அதுக்கு பெருசா நின்று வரைக்கும் சொல்லிட்டே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பாரதத்தை பத்தி எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம டிராவல் ஆகிற மாதிரி இன்னும் நிறைய நம்ம தேடலாம், பார்க்கலாம். இன்னும் நிறைய இதுல தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ஒரு முறை கிடையாது, இன்னும் பல முறை. தர்மங்கள், நிறைய தர்மங்கள் இதுல இருக்கு, சுற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. மேல திரும்ப திரும்ப உனக்கு படிக்கிறதே அதற்கு உண்டான அறிவுகள் உன்னுடைய பார்வையில அது எப்படி இருக்குங்கிறது நீ சொல்லியிருக்க. மேல எப்படி இருக்கு இன்னும், ஏன்னா வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய பார்வை. மகாதேவ்.